பிரித்தானியாவில் வாழும் தம்பதிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சி அறிக்கை வெளியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற பின்னர் சொந்த வீடின்றி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தங்களின் ஓய்வு காலத்தில் வாடகைக்காக மட்டுமே சுமார் 4,00,000 பவுண்டுகள் வரை செலவிட நேரிடும் என புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. ஏபிஐ நிறுவனத்தின் அனுசரணையுடன் பென்ஷன்ஸ் பாலிசி இன்ஸ்டிடியூட் நடத்திய இந்த ஆய்வின்படி தற்போது ஓய்வு பெறும் வயதை நெருங்குபவர்களின் சராசரி தனிநபர் ஓய்வூதிய சேமிப்பு வெறும் 1,54,000 பவுண்டுகள் மட்டுமே. ஆனால் ஓய்வுக்கு பின்னர் ஒரு சாதாரண 2 பெட்ரூம் வீட்டில் வாடகைக்கு வசிக்க வேண்டுமானால் அவர்கள் வாழும் பகுதியை பொறுத்து 2,00,000 முதல் 4,00,000 பவுண்டுகள் வரை தேவைப்படும். சாமிப்பை விட வாடகை பல மடங்கு அதிகம் என்பதால் இவர்களின் சாமிப்பு முழுமையாக கரையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் தற்போதைய ஓய்வூதிய முறையானது ஓய்வு பெறும் போது எல்லோரிடமும் சொந்த வீடு இருக்கும் என்ற பழைய நம்பிக்கையிலேயே உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலை தலைகீழாக உள்ளது. 2044ஆம் ஆண்டளவில் வாடகை வீட்டில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை இப்போதைய நிலையை விட 3 மடங்கு அதிகரித்து சுமார் 2 மில்லியன் குடும்பங்களாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாடகைக்கு குடியிருப்பவர்கள் மட்டுமன்றி இன்னும் சில பிரிவினரும் கடுமையான பண நெருக்கடியை சந்திக்க உள்ளனர். தம்பதியினரை விட இவர்களுக்கு 28% கூடுதல் வருமானம் தேவைப்படுகின்றது. பிரிந்து வாழும் தம்பதியரில் வெறும் 11% பேர் மட்டுமே ஓய்வூதிய சேமிப்பை பகிர்ந்து கொள்கின்றனர். சுயதொழில் செய்பவர்களுக்கு தானியங்கி ஓய்வூதிய திட்டம் இல்லாததால் 30,000 பவுண்டு வருமானம் ஈட்டும் ஒரு சுயதொழில் செய்பவர் சாதாரண ஊழியரை விட ஓய்வு பெறும் போது 64,000 பவுண்டு குறைவாகவே சேமிப்பு வைத்திருப்பார் என பென்ஷன் பி எச்சரித்துள்ளது.